நான் ஒரு 7, 8 வருஷத்துக்கு மேலே ஈர்ப்பு விதியை பற்றி பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த யூடியூப்பில் அதை பற்றி பேசிகிட்ருக்கேன். பர்சனல் நிறைய பேர்த்த கோச் பண்ணிட்டுருக்கேன். இப்போது எல்லோரும் முதல் கேட்குற கேள்வி, எனக்கு இந்த ஜாபில் இது நடக்கணும், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, என்ன ப்ராசஸ்? ரிலேஷன்ஷிப்பில் இந்த பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணணும், என்ன ப்ராசஸ்? அதாவது எப்போவுமே எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கு பயிற்சி எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது, நமக்கு தேவைக்கு தான் இந்த பயிற்சியை பயன்படுத்த போகிறோன்ற அந்த ஒரு ஐடியா. ஆனால் மேனிஃபெஸ்டேஷன்றது அப்படி நடக்கிறது கிடையாது. இந்த நிமிஷம் உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஹெல்த், வெல்த், மனி, ரிலேஷன்ஷிப், கரியர் அதனுடைய அளவு இருக்கும்ல, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஆவரேஜாக இருக்கேன், முதல்ல இதுவே மேனிஃபெஸ்டேஷன் தான். நீங்கள் இந்த பயிற்சிக்குள்ளே வர்றதுனாலையோ, என்கிட்ட இந்த பயிற்சியை கற்றுக்கிறதுனாலையோ உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டால் இல்லை. இயற்கையாகவே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே மேனிஃபெஸ்டேஷனுடைய ஒரு பகுதி. எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நம்ம தினசரி எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம், எதை படிக்கிறோம், எதை பேசுகிறோம், எதை உள்ள எண்ணமாக உருவாக்குறோம், இது எல்லாமே மேனிஃபெஸ்டேஷனுக்கு உண்டான டேட்டா. அதாவது நம்ம சிந்தனைக்குள்ளே இல்லாதது நம்ம வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்கிறோம்ல. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சி ஃபாலோ பண்ணுறதுனாலையோ, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ஹீலிங் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுறதுனாலையோ, இல்லை நீங்கள் கடவுளை கும்பிட்றதுனாலையோ மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறது இல்லை. மேனிஃபெஸ்டேஷன்றது ஒரு நிலையான, நிரந்தரமான ஒரு ப்ராசஸ், ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அறிவு தெரிஞ்சதுலேருந்து உங்கள் சிந்தனைப்படி தான் உங்கள் வாழ்க்கை நடக்குது. அப்போது நம்ம சிந்தனைக்குள்ளே இல்லாத ஒன்றை நம்மளால் பார்த்தா புரிஞ்சிக்க முடியாது, நம்ம அதை கேட்டால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ நமக்கு நடக்கிறது, நம்ம இன்றைக்கி ஒரு கெட்டதை பார்க்குறோம், இல்லை நமக்கு ஒரு நல்லது நடக்குது, இது எல்லாமே நமக்குள்ளே அனுப்புகிற அந்த 5 சென்சஸ்க்குள்ளே அனுப்புகிற டேட்டா தான் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வாக, அதாவது ரியாலிட்டியில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ். அப்போது ஈர்ப்பு விதிக்கு பங்கே இல்லை அப்படின்னா நம்ம எதுக்கு இந்த பயிற்சியெல்லாம் பண்ணோம், அதை பற்றி நான் கடைசியில் வீடியோவோட முடிவில் சொல்கிறேன். இப்போ மேனிஃபெஸ்டேஷன் நிலையானதுன்னு சொல்லிட்டா உடனே எல்லாருக்கும் வர ஒரு கேள்வி என்னவாக இருக்கும்னா, நான் எப்படி எனக்கு கெட்டது நடக்கும்னு நினைப்பேன், எனக்கு ஒரு தப்பான விஷயம் நடக்குது, இல்லை ஹெல்த் இஷ்யூ வருது, இல்லை எனக்கு ஒரு வேலை போகுது, அதை எப்படி நான் நினைப்பேன் அப்படி கேட்பாங்க. உண்மையிலே நம்ம கான்ஷியஸ்னால் நமக்குள்ளே இல்லாத ஒரு உண்மையை வெளியே காமிக்க முடியாது, நமக்குள்ளே இல்லாத ஒரு அறிவை நமக்கு புரிய வைக்க முடியாது ரியாலிட்டியில். அப்போது இங்கே நீங்கள் ஒரு வேலை பற்றின விஷயத்த மோசமாக பேசுகிறது, அன்கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது, ஒரு வேலை மேலே தவறான விஷயங்களை, தவறான கருத்துக்களை உள்ளே வச்சுக்கிறது, இல்லை பயத்தை உள்ளே இன்வைட் பண்ணுறது, வெறுப்பை உள்ளே உருவாக்குறது. இப்போது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் அதை இழந்துட்டேன், ஒரு விஷயம் என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு, இல்லை அது மேலே எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, உங்கள் உணர்வுகள் அந்த சந்தோஷம், நெகிழ்ச்சின்ற அந்த உணர்வுலேருந்து பிரிஞ்சு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற எல்லாத்தையும் அந்த தேவை மேலே வச்சுருப்பீங்க. அது வேலையாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். ஸோ எப்போது உங்களுக்குள்ள அந்த அன்கிரேட்ஃபுல்னஸ் வருதோ, அதாவது நன்றியின்மை அப்படின்றது உருவாகுதோ, அந்த பொருள், அந்த மனுஷன், அந்த சூழ்நிலை உங்களுக்கு பிரச்சனையாக மாறுது. ஸோ மேனிஃபெஸ்டேஷனில் இது பிளெயினாக பேஸ் லெவலில் புரிஞ்சுக்கணும். இதுதான். அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, நான் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னா, முதல்ல இது என் சிந்தனைக்குள்ளே உருவாகி தான் ரியாலிட்டியில் வருது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் நான் முதலே சொன்ன மாதிரி கண்டினியூஸ் ப்ராசஸ். திடீர்னு எனக்கு நடந்துருச்சு, எனக்கு இப்படியோ ஆயிடுச்சு கிடையாது. நீங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன அனுபவிச்சுட்ருக்கீங்களோ இதுக்கான விதையை நீங்கள் 3 அல்லது 4 மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் குயிக்காக நடக்கும், அது லைஃப்பெல்லாம் பெருசு இம்பேக்ட் பண்ணாது. போன வாரம் நினச்சி இந்த வாரம் நடந்துருச்சுன்னு சொல்லுவோம், சில பேர் காலையில் நினச்சது நைட் நடந்துருச்சுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஹை இம்பேக்டிங் ப்ராசஸாக இருக்காது, சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். ஆனால் கடைசி 3 அல்லது 6 மாதங்களுக்குள்ளே எந்த விஷயத்தின் மேலே அதிக உணர்வை நீங்கள் கொட்டுறீங்களோ அது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் விளைவாக நிற்கும். இன்றைக்கி ஒரு வேலையில் பிரச்சனையா, அதுதான் காரணம். இன்றைக்கி ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கா, அதே தான் காரணம். பணம் பற்றாக்குறை இருக்கா, அதே தான் காரணம். அப்போ இன்றைக்கி என்ன அனுபவிக்கிறீங்களோ இது உங்கள் சிந்தனையில் 3 அல்லது 4 மாதத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன்றது நம்ம பயிற்சி பண்ணி உருவாக்குறது, கெட்டது நடந்துச்சுன்னா அது தானாக வந்துருச்சு அப்படிலாம் கிடையாது. இங்கே நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சியை பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நிகழ்ந்துட்டுருக்கு இல்லையா, இன்றைக்கி இருக்கிற அந்த ரியாலிட்டி அப்படின்றது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன்றது நீங்கள் உருவாக்குற, இல்லை நீங்கள் பிளான் பண்ணி செய்கிற ஒரு விஷயம் இல்லை. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், மேனிஃபெஸ்டேஷன்றது நம்ம என்ன சொல்கிறோம், எண்ணங்கள் வாழ்க்கையாகுன்றோம், எல்லாமே எண்ணம் சார்ந்த விஷயன்றோம். அப்போது நான் இன்றைக்கி ரொம்ப நெகட்டிவாக இருக்கேன், நான் பாசிட்டிவாக மாற்றிட்டேன்னா எல்லாம் மாறிடும். இல்லை நான் இதை சேஞ்ச் பண்ண போகிறேன், இந்த ரொட்டீன் இப்படி மாற்றி பண்ணிட்டா மாறிடும்.
உண்மை சொல்லப்போனால் உங்களால் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வாய்ப்பு கிடையாது. நம்ம சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. உடனே உங்கள் மனசுக்குள்ளே நிறையா ப்ராசஸ் நீங்கள் கற்றுக்கிட்ட பாஸ்ட் வீடியோஸில் ஞாபகத்துக்கு வரும். பட் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் இப்போது நீங்கள் ஒரு கண்ணை மூடிக்கிட்டு பச்சை கலரில் எந்த பொருளையும் சிந்திக்காதீங்கன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த கலர் சார்ந்த சிந்தனை தான் வரும். அப்போது நம்ம கான்ஷியஸ்க்கு ஒன்றை காமிச்சிட்டே அது இல்லைன்னு நம்ம நிரூபிக்க முடியாது. இங்கே இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளாக இருக்கட்டும், இல்லை எனி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுடைய சிந்தனை எதில் அதிகம் போது மேனிஃபெஸ்ட் ஆகும்னு சொல்கிறோமா, அப்போ நமக்கு தப்பான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா நம்ம தப்பான விஷயங்களை உள்ள சிந்தனையாக உருவாக்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல உங்கள் கான்ஷியஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்கள்கிட்ட கிடையாது. உங்களால் உங்கள் தேவைகளை நோக்கியோ இல்லை நீங்கள் வேண்டாத திசையிலிருந்தோ உங்கள் சிந்தனையை டிஸ்ட்ராக்ட் தான் பண்ண முடியும். அதாவது கைட் தான் பண்ண முடியும். இங்கே மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என் சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணுறது, நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, இல்லை நான் ஒரு விஷயத்தை நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் அப்படிலாம் பண்ண முடியாது. மேனிஃபெஸ்டேஷன்றது ஒரு கைண்ட் ஆஃப் கைடன்ஸ். இப்போ கான்ஷியஸ் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பார்க்குது, அதன் மூலமாக தப்பான விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுது. ஆனால் எனக்கு இது வேண்டாம், வேறு ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறப்போ என் சிந்தனையை, என்னுடைய உணர்வுகளை எனக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வழி நடத்துறது. ஸோ நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சி செஞ்சாலும் சரி, வேறு ஏதாவது ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா இது கண்ட்ரோலிங் ப்ராசஸ் கிடையாது. இது ஒரு கைடன்ஸ் சிஸ்டம். இப்போ கான்ஷியஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருக்கும், ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது நம்மளுடைய சென்சஸ் தொடர்ந்து ஏதோ ஒன்று கன்சியூம் பண்ணிட்டே இருக்குது அப்படின்னா என்ன உள்ளே அனுப்புகிறோன்றதை நம்ம டைவர்ட் பண்ணுறோம், கைட் பண்ணுறோம், எது உள்ளே போனால் சரியாக இருக்கும்னு சொல்லி கொடுக்குறோம். அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு சொன்னது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ரெண்டாவது சொன்னது உங்கள் கான்ஷியஸை கண்ட்ரோல் பண்ணி உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணுற எந்த ஒரு பயிற்சியும் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனை கைட் தான் பண்ணும். இப்போ ஈர்ப்பு விதி பற்றி பேசுகிறோம். இப்போது ஈர்ப்பு விதிக்கும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற கான்செப்ட்க்கும் எங்கே கனெக்ட் ஆகுது? எல்லாமே தானாக நடக்குது அப்படிங்கிறப்போ நான் எப்படி இதை ஈர்ப்பு விதி வச்சு மட்டும் மாற்ற முடியும்? பின்னாடி இருக்கிற சின்ன ஒரு பேசிக் சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இங்கே ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்கள் ஒரு செயில் போட்டாக நினச்சிக்கோங்க. செயில் போட்னா தமிழில் பாய்மர படகுன்னு சொல்லுவோம். இப்போது படகுல நிறையா பாயை கட்டி காற்றுடைய ஆற்றலை பயன்படுத்தி அந்த போட்டை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணோன்னா நம்ம நினச்ச இடத்துக்கு போகலான்றது தான் செயில் போட், பாய்மர படகுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுன்னா இப்போ உங்களுக்குள்ள வேலையை பற்றின ஒரு சிந்தனை இருக்குது. அது நல்லா இல்லாத போது, நன்றி உணர்வு கம்மியாக இருக்கும்போது தப்பான விளைவுகளை வேலையில் ஏற்படுத்துது. அதே மாதிரி உறவுகள் நோக்கின அந்த பர்செப்ஷன், அந்த கண்ணோட்டம் அது தப்பாக இருக்கும்போது தப்பான விளைவுகள் ஏற்படுது. இந்த பயிற்சிகள் என்ன பண்ணணும், ஈர்ப்பு விதி பயிற்சி என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன மாதிரியான உணர்வுகளை உள்ளே வச்சுருக்கீங்க, ஒரு உறவின் மேலேயோ இல்லை வேலை மேலேயோ என்ன விதமான கருத்தை உள்ளே வச்சுருக்கீங்க, அந்த கருத்துக்கு உண்டான அந்த டிஸ்ட்ராக்ஷனை முதல்ல பேசணும்ல, நம்மளுடைய சிந்தனையை வழி நடத்த முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது நமக்கு என்ன தேவை, அதாவது இலக்குன்னு ஒன்று இருக்கும்ல, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கணும், இப்படி ஒரு வேலை எனக்கு இருக்கணும், இல்லை இதை நோக்கி என் வாழ்க்கை நகரணுன்ற அந்த இலக்கு இருக்கும்ல, அந்த இலக்குக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இப்போ இருக்கிற பார்வையில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டுக்கும் சிங்க், அதாவது ஒரு நிலையான ஒரு சிந்தனையை உருவாக்கி உங்களை கரெக்டாக டைரக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது ஈர்ப்பு விதி பயிற்சியோட வேலை என்னென்னா, நீங்கள் போக நினைக்கிற இடத்துக்கு உங்களை இப்போ இருக்கிற சிந்தனையை வச்சுக்கிட்டு எப்படி உங்களை வழி நடத்தினா, கைட் பண்ணால் அந்த இடத்துக்கு போய் சேர முடியுமோ அதுக்கான பயிற்சிகளை உள்ளே புகுத்துறோம். இந்த பாய்மர படகு சொன்னோம்ல, இதை நம்ம ஒரு என்ஜின் போட் மாதிரி சும்மா ஆன் பண்ணிட்டு போகிற நினைக்கிற டைரெக்ஷன்லாம் அனுப்ப முடியாது. காற்று எப்படி வேணால் அடிக்கும் கடலில். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சரியாக இயக்க தெரிஞ்சிருக்கணும். காற்று எந்த திசையிலேருந்து வந்தாலும் நம்ம போக நினைக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாய்மரங்களை திசையை மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ ஈர்ப்பு விதி பயிற்சியும் அப்படி தான். இது உங்கள் வாழ்க்கையை உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இதனால தான் எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமே ஜெயிக்கிறாங்களே. அப்போ என்ன அர்த்தம், அவங்களுடைய சிந்தனை எப்போவுமே தான் போக நினைக்கிற திசையிலே இருக்கனால போயிடுறாங்க. நம்ம எல்லாருக்கும் அப்படி இல்லை. நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, மீடியா இருக்குது, பீப்புள் இருக்குது, நமக்கு நிறைய விஷயம் ஆல்ரெடி உள்ளே போட்டோம். அப்போது இந்த ஈர்ப்பு விதி பயிற்சின்றது ஒரு கைண்ட் ஆஃப் செயில் போட், பாய்மர படகு தான். உங்களுடைய சிந்தனை இன்றைக்கி இருக்கிற அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போக நினைக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட சிந்தனையை டைரக்ட் பண்ணி அந்த திசையை நோக்கி உங்களை போக வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பயிற்சி தான் இது எல்லாமே. ஸோ அப்போது மேனிஃபெஸ்டேஷன்றதை பிளைண்டாக நம்ம இது எழுதுனா கிடச்சிரும், கேட்டால் கிடச்சிரும்,
பேசுனா கிடச்சிரும். இப்போ சில பேர் சொல்லுவாங்கள்ல, சொல்லிட்டே இருங்க கிடச்சிரும். இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. இது வெறும் நம்ம ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ். சில பேர் கேட்பாங்க, 55 டைம்ஸ் எழுதுனா எப்படி கிடைக்கும்? ஏன் கிராட்டிட்யூட் பண்ணணும்? ஏன் நம்மளுடைய எதிர்காலத்தை மட்டும் பேசக்கூடாது? ஏன் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஆசையாக வச்சுக்கூடாது? பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நம்ம உருவாக்குறது கிடையாது. அது ஆல்ரெடி உருவாகி உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. அதை நம்ம கரெக்டாக கைட் பண்ணி நீங்கள் போக நினைக்கிற இடத்துக்கு இந்த பயிற்சிகள் மூலமாக செயல்படுத்துகிறோம். இவ்வளோ தான். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பற்றி இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் டீப்பாக இதை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், இல்லை எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ரொட்டீன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காஸ்மோஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஈர்ப்பு விதி பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் கூடயே இருந்து கைட் பண்ணுறதுக்கும் இந்த கம்யூனிட்டியை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு மொபைல் ஆப் அப்படின்றனால நீங்கள் டெய்லி ரொட்டீனில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்கள் லைஃப்பை ஃபுல்லாக இந்த ஆப் வச்சே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவும் முடியும். நன்றி.